தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள். 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பான தீர்மானம் நேற்று நாடாளுமன்றில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்வரும் 4 மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும் கடன் சேவைகளை தொடர்வதற்காக இடைக்கால வரவு செலவு திட்டம் கடந்த 3ஆம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி நேற்றைய விவாதத்தின் பின்னர் வரவு செலவு திட்ட தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதுபான விற்பனை அனுமதி பத்திரத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவொன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை மதுபான விற்பனை அனுமதி பத்திர உரிமையாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க கணக்குகள் பற்றிய கோபா குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். அதேபோன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் விளம்பரங்களுக்கு 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை பயன்படுத்த தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் தொடர்பான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதுள்ள மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் அடுத்த 6 மாதங்களுக்கு பேண வேண்டும் என இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது. மின் கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை நேற்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டணத்தை 6 முதல் 11 வீதம் வரை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை முன்னர் சமர்ப்பித்திருந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்தது. அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களையும் கருத்தில் கொண்டு கட்டண திருத்த முன்மொழிவை திருத்துமாறு ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்தது. இந்த நிலையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவில் அடுத்த 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். மது போதையில் வாகனம் செலுத்தியதன் காரணமாக அவர் நேற்று கொள்ளுப்பட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மிரிகான பகுதியில் உள்ள அவரது மனைவியின் இல்லத்திலிருந்து இலக்கத்தகடில்லாத காரொன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ரத்வத்தே மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது கண்டியில் தற்கொலை செய்து கொண்ட தனது ஒருங்கிணைப்பு செயலாளர் தனக்கு தெரிவிக்காமல் காரை இல்லத்திற்கு கொண்டு வந்ததாகவும் வாகனத்தின் உரிமையாளர் ஜார் என்பது தனக்கு தெரியாது என்றும் லொஹான் ரத்வத்த கூறியுள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் 10 பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் வாக்குறுதி அளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது. ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால நிலவரம், புதிய அரசின் செயற்பாடுகள், நாட்டை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு அரசு கொண்டிருக்கும் இயலுமை உள்ளிட்ட விடயங்கள் பற்றி வதிவிட பிரதிநிதி கஜேந்திரகுமாரிடம் கேட்டறிந்தார். நுவரெலியா மாவட்டம் பொகவந்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டின்சின் தேயிலை தோட்டத்தில் சுமார் 60 அடி ஆழத்தில் குழி தோண்டி மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பொகவந்தலாவ போலீஸ் நிலையத்தின் அதிகாரி நுவான் மதுசங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பொகவந்தலாவ டின்சின் தோட்டத்திற்கு செல்லும் நடைபாதைக்கு அருகிலுள்ள தேயிலை மலைப்பகுதியின் குழி தோண்டி ரத்தின கற்கள் அடங்கிய மண்ணை சந்தேக நபர் வீட்டிற்கு கொண்டு சென்று குறித்த மண்ணை கழுவிக் கொண்டிருந்ததாகவும் அதன்போதே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இலங்கையின் விழிப்புலனற்ற முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார். அவர் தனது உரையில் 76 வருடங்களின் பின்னர் மாற்றுத்திறனாளியொருவர் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளியான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் அரசு தரப்புடன் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தன்னால் நிரூபிக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சுகத் வசந்த டி சில்வா ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தியினால் தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா உரை இலங்கை நாடாளுமன்றத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. நாட்டில் தேங்காய் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதால் அன்றாட உணவுக்கான செலவினங்கள் அதிகரித்துள்ளதாக கொழும்பு வாழ் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை காப்பாற்ற தவறி வருவதாகவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டு வருகின்றனர். அத்துடன் அரசாங்கம் இதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான காலப்பகுதியில் தேங்காய் ஏற்றுமதியை மட்டுப்படுத்தி நாட்டு மக்களுக்கு அவற்றை விநியோகிக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவரான ஷம்மி சில்வா ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் நிதி மற்றும் சந்தைப்படுத்தல் குழுவின் தலைவராக பல வருடங்கள் பணியாற்றியுள்ளார். முன்னதாக ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவராக இந்தியாவின் ஜெய்ஷா இருந்தார். அவர் சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவராக கடந்த வாரம் பதவியேற்றதை தொடர்ந்து ஷம்மி சில்வா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஆசிய கிரிக்கெட் பேரவையை வழிநடத்துவது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என ஷம்மி சில்வா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஷம்மி சில்வா ஜெய்ஷாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்திற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜானை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டது. இதில் 46,438 அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரான ஜீவன் தொண்டமான் நுவரெலியா மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்றத்திற்கான தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் வைத்து 45 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய கேரள கச்சா போதைப் பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது மீட்கப்பட்ட கேரள கஞ்சா போதைப்பொருள் 20 பொதிகளில் பொதியிடப்பட்டிருந்ததாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப்பொருள் 18 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடையது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு பல அத்தியாவசிய மருந்துகள் உட்பட பல மருந்துகளின் பற்றாக்குறையுடன் போராடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சின் மருந்து விநியோக பிரதி பணிப்பாளர் நாயகம் ஜி விஜயசூரிய இதனை குறிப்பிட்டுள்ளார். மருந்து பற்றாக்குறையால் பல மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதால் நிலைமை கட்டுக்குள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவ விநியோக பிரிவில் தற்போது சுமார் 130 மருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளன. அதே நேரத்தில் மருத்துவமனைகளில் சுமார் 85 மருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் சில மருந்துகளுக்கு மாற்றீடுகளை பயன்படுத்த அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். எனினும் 14 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என விஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக
கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துண்டேந்தி தெரிவித்துள்ளார். பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த காலங்களில் பாடசாலை சீருடைக்கான துணிகளை வழங்கும் போது அதில் பெருமளவிலான துணிகள் வீணடிக்கப்படுவதனால் குறித்த தீர்மானத்தை மேற்கொள்ளவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி.